ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இந்திய பொதுவுரிமை கட்சி மார்க்சிஸ்டினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோட பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். டெல்லியோட முன்னாள் முதல்வர் ஆம் ஆத்மி கட்சியினோட தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் அவங்களோட கட்சியை சார்ந்து 22 பேரை டெல்லி மாநிலத்தோட லிக்வர் ஸ்கேம் கேஸில் கைது பண்ணியிருந்தாங்க. சிபிஐ வழக்கு நடந்திருந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்கள் இந்த வழக்கில் சிறையில் இருந்தார். அவர் மணிஷ் சிசோடியா துணை முதல்வர், அவர் 500க்கும் மேற்பட்ட நாட்கள் இந்த கேஸில் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் இந்த கேஸில் இவங்க குற்றவாளி அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை அப்படின்ற பேசஸில் இவங்க நிரபராதிகள், அது மட்டும் இல்லாமல் இடிஏ சிபிஐ பண்ணதெல்லாம் தவறான நடவடிக்கைகள். சிபிஐ இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணுன்ற அளவுக்கு சிபிஐ கோர்ட்ல இருந்த நீதிபதி இந்த உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறாரு. இவ்வளோ இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட கேஸ், பெரிய ஊழல்னு பேசப்பட்ட கேஸு. டெல்லியில் பெரும்பான்மையாளர் 2 முறை ஆட்சியில் இருந்தாங்க, பெரும்பான்மை அளவில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இன்னைக்கு டெல்லியில் அப்படியே பாஜக ஸ்வைப் பண்ணி ஜெயிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின கேஸ் இன்னைக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இவங்க வழக்கம். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இதர கட்சிகள் மாதிரி ஒரு கட்சி இல்லை. எல்லா கட்சியுமே தவறுகள் செய்வாங்க, விதியை மீறுவாங்க அப்படிங்கிறாங்க. இவங்களை பொறுத்தளவில் விதியை அவங்களுக்கெல்லாம் அது விதிவிலக்கு. பட் ஆர்எஸ்எஸ்ஸால் வழிநடத்தப்படுகிற பிஜேபியை பொறுத்த மட்டில் அவங்களுக்கு அதுதான் விதி. எந்த விதியையும் பின்பற்ற மாட்டோம், எனக்கு தேவை என்றால் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்துவோம் என்பதுதான். நீங்கள் இதை முதல் கேஸுன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக 2021 தேர்தலுக்கு முன்னால் தோழர் பினராயி விஜயன், கேரளா முதலமைச்சர், அவர் தங்கம் கடத்தினார்னு ஒரு கேஸ் போட்டாங்க. பயங்கரமாக பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு பின்னால் இந்த 5 வருஷத்தில் ஏதாவது பண்ணாங்களா? சத்தம் காட்டாமல் இருந்துட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு சரி நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம்லாம் சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அண்ணாமலை 2022 இருந்து அந்த அரியலூர் மாணவி லாவண்யா மதமாற்ற நிர்பந்தத்தினால்தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார்னு பேசினார். சிபிஐ இப்படி சொல்லிச்சு. சொன்ன பிறகு வாயை திறந்தாங்களா? இல்லை, திறக்கலை. இந்த மாதிரி நீங்கள் 100கணக்கான இன்சிடெண்ட்டை என்னால் சொல்ல முடியும். நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது அக்ஸார்தம்னு ஒரு கோயில், அது நாராயணசாமி செக்ட் அப்படின்னு அதை தனியாக சொல்கிறாங்க. அதில் ஒரு தாக்குதல் நடக்குது. தாக்குதல் நடந்தவுடனே நீதிமன்றமே அதில் குற்றவாளிகள்னு கொஞ்சம் பேரை ஹைகோர்ட்டு தண்டித்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டு இதில் தண்டிக்கப்பட்ட அத்தனை பேரும் குற்றவாளிகள் இல்லை. பொதுவாக இவர்கள் நீதிமன்றம் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த வார்த்தையை போடுவாங்க. இவர்கள் மீதான குற்றம் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்படாததால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேஸில் அப்படி சொல்லலை. அவங்க தப்பே செய்யலை, உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க விடுவதற்காக நீங்கள் ப்ராசிக்யூஷன் தரப்பு இப்போ அப்பாவிகளை கொண்டு நிறுத்தியிருக்குன்னு சொன்னாங்க. அதே போல் மக்கா மஸ்ஜித், நம்ம இதில் 72 பசங்க 17 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய 72 இஸ்லாமிய பையங்களை ஹைதராபாத்தில் மக்கா மஸ்ஜித் வெடிகுண்டு வெடித்ததில் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. 72 பேரையும் விடுதலை செஞ்சு அவங்களுக்கு காம்பன்சேஷனும் ஆந்திரா அரசாங்கம் கொடுத்தது. அதுக்கு பின்னால் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அப்புறம் அவங்களையும் விடுதலை பண்ணாங்க. ஸோ இந்த காலம் முழுவதும் நீங்கள் பாஜக தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் அனைத்தையும் அரசமைப்பு சட்டத்தின்படி சுயேட்சையாக இயங்குவதற்காக உருவாக்கப்பட்ட அனைத்து அமைப்புகளையும் சீர்குலைத்திருப்பது மட்டுமல்ல, அவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த கைப்பற்றலின் ஒரு பகுதி தான் இது. அவங்க நீதிமன்றத்திலையும் ஒரு பகுதியை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே இன்றைக்கி ஒன்றா இல்லை, எப்போதுமே நீதிமன்றம் நேர்மையாக தான் இருக்கும்லாம் நீங்கள் பேசிட்டு அலைய முடியாது. இந்த கேஸில் வேறு வழியே இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. அவங்க அவரை கைது பண்ணாங்க, பிஆர்எஸை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கவிதாவை கைது பண்ணாங்க. அடுத்து ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்க. ஹேமந்த் சோரனை 1.5 மாதத்தில் கோர்ட்டு விடுவிக்கும் போது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஆதாரம் இருக்கான்னு பார்க்க மாட்டிங்களா? அரெஸ்ட் பண்ண பிறகு தான் ஆதாரம் இருக்கான்னு தேடுவீங்களான்னு சொல்லி தான் அவரை விடுதலை பண்ணுச்சு. 2 மாநில முதலமைச்சர்களை அவங்க தேர்தலுக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் கைது பண்ணுவதன் மூலமாக அந்த மாநிலத்தில் ஆட்சியை மாற்றி விடலாம் என்று நினைத்தார்கள். வேற பிஆர்எஸ் தோற்று போச்சு. ஆனால் அந்த இடத்துல இவங்க காங்கிரஸ் வந்தாங்க. டெல்லியை பொறுத்தளவில் இவங்க ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு பின்னால்
மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ஹேமந்த் சோரன் இஷ்யூவை பொறுத்தவரை அவங்களுடைய பாச்சா எடுபடலை. ஸோ இவங்க எல்லா இடத்துலையும் அதை செய்வாங்க, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதைத்தான் நான் வந்து கேரளாவில் தோழர் பினராயி விஜயன் மீது தங்க கடத்தல் வழக்கை அவங்க போட்டாங்க, அந்த 5 வருஷத்தில் எதுவும் பேசலைன்னு சொன்னேன். நீங்கள் அதுக்கு முன்னால் போன 2021 தேர்தலுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய மகள் வீட்டில் அவங்க நிறையா சோதனையெல்லாம் நடத்தினாங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே இவங்க இப்போ 2024 எலெக்ஷன் கூட செந்தில் பாலாஜி அவர்களை இடி கைது பண்ணி வச்சு நீங்கள் அவங்க தங்களுடைய ஏவல் நாய்களாகவும் அடியாட்களாகவும் நீங்கள் வந்து சுயேட்சையான அமைப்புகளை பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கான உதாரணம். அவங்க நீதிமன்றத்தையுமே விட்டு வைக்கல. நீங்கள் பாருங்க, தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் முரளிதரன் தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக வந்திருக்க வேண்டும். 4 முறை கொலிஜியம் சொன்ன பிறகும் அவங்க பண்ணலை. பிறகு அங்கிருந்தே அவர் போனார். டெல்லியில் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடக்கும்போது போலீஸ் வேடிக்கை பார்க்குது, ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க காயம்பட்டவர்களுக்கு. இவர் இரவோடு இரவாக வந்து அதையெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாரு. உடனே 2 வாரத்தில் அவரை சண்டிகர் கோர்ட்டுக்கு மாற்றுறாங்க, பிறகு புவனேஸ்வருக்கு மாற்றுறாங்க என்பதெல்லாம் பார்த்தோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் அதுல் மிஸ்ரா கேஸ், ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த சோஃபியா குரேஷி அவங்கள குறித்து நாங்கள் தீவிரவாதியின் சகோதரிகளை வைத்தே தீவிரவாதிகளை கொண்டொழித்தோம்னு சொன்னபோது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல. அவர் ஒரு ஆர்டர் போட்டாருங்கிறதுக்காக அவரை தூக்கி சத்தீஸ்கருக்கு போட்டாங்க. எனவே அவங்க எதையுமே விட்டு வைக்கல. நீங்கள் சுயேட்சையாக இயங்கும் அமைப்புகளை ஒன்று கையகப்படுத்துவது, இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய நேர்மையாளர்களை அடித்து காலி பண்ணுறது என்பதை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதையும் மீறி இந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சிசோடியாவும் அல்லது மற்றவங்களும் சஞ்சய் சிங்கும் இதில் எல்லாம் குற்றவாளிகள் இல்லை என்பது வந்திருக்கிறது என்பது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமே தவிர, பட் இதை அவங்க அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இயல்பாக தங்களுக்கு வேண்டியவர்களை தண்டிப்பதற்கும் வேண்டப்படாதவர்கள் எவ்வளவு யோக்கியர்களாக இருந்தாலும் அவங்கள தண்டிப்பதற்குமான ஏற்பாட்டை இதான் ஓரளவுக்கு பாராட்டலான்றது தான் எடுத்துக்க முடியுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் நடத்த சொல்லுங்கள், அவங்க ஒரு 10 சீட்டு ஜெயிக்கட்டும், நான் அரசியல் வாழ்க்கையை விட்டு வெளில போயிடுறேன்னு அவர் சொல்றாரு. पूरी दिल्ली का बेड़ा गर्क कर दिया। सबसे बड़ा खामियाजा मोदी जी और अमित शाह जी की सत्ता की हवस, उसका सबसे बड़ा खामियाजा दिल्ली के 3 करोड़ लोगों ने भुगता है। दिल्ली के लोगों से जाके पूछो। आज मैं चैलेंज करता हूं मोदी जी को। இன்னொரு பக்கம் பாஜக இது வந்து ஒரு சரியான எவிடன்ஸ் கிடைக்கல, அதாவது சிபிஐயால் நிரூபிக்க முடியதான் தவிர இவர் வந்து இன்னசென்ட்னு கிடையாது, இவர் வந்து நிரபராதின்னு கிடையாது, பல சிம்முகள் வந்து எவிடன்ஸாக இருந்ததெல்லாம் காணாமல் போயிருக்குது, அப்படி ஒரு அங்கே எதுவும் நடந்திருக்குதுன்றது தான் சொல்ல வராங்க. கோர்ட்டு தீர்ப்பு என்ன இருக்கட்டும், ஆனால் மக்கள் வந்து ஆம் ஆத்மிக்கு ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அது மாற போகிறது கிடையாது, மக்கள் புறக்கணிச்சது தான் சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ டேமேஜ் ஆச்சுல்ல, இந்த தீர்ப்புனால என்ன சரியாகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையில் வந்து கொஞ்சமாவது யோக்கியமாக இருந்திருந்தா அந்த என்ன குப்தா அவங்க ரிசைன் பண்ணியிருந்திருக்கணும். டெல்லியினுடைய முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு நம்ம மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, மக்கள் கோர்ட்டை பற்றி கவலைப்படல, ஏன்னா ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதானே. ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வந்து புலனாய்வு அமைப்புகளை கையில் வச்சுருப்பீங்க, நீதிமன்றத்தை கையில் வச்சுருப்பீங்க, ஊடகங்களை உங்கள் கையில் வச்சு மிரட்டி வச்சுருப்பீங்க, அல்லது ஆசை வார்த்தை காட்டி வச்சுருப்பீங்க, இவ்வளவும் பிரச்சாரம் பண்ணுவீங்க. பாருங்கள், ஊழலுக்கு எதிராக போராடின ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, நீதிமன்றம் என்ன சொல்லணும்? ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லணுமா, அமித் மாளவியா விருப்பத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லணுமா? இங்கே நீங்கள் நம்ம ஒன்றை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, நம்ம அதை முழுமையாக உள்வாங்கி கொள்றதில்ல. இந்தியாவில் இருப்பது நீதியின் ஆட்சி அல்ல, ஆரம்பம் தொட்ட என்னவா இருக்கணும், சட்டத்தின் ஆட்சி. ஏன் சட்டத்தின் ஆட்சி? சட்டம் என்றால் செட் ஆஃப் ரூல்ஸ், அது வந்து உருவாக்கப்படுது, விவாதிக்கப்படுது, அதன் அடிப்படையில் இருக்குது. இப்போ நீதினா உங்களுக்கு நீதினா ஒன்றும் தோணும், எனக்கு நீதினா ஒன்றும் தோணும், அது மாறுபடும். எனவே தான் அது சட்டத்துக்கு உட்பட்டு என்ன சொல்கிறோம். சரி, இது சட்டத்துக்கு உட்பட்டு சொல்லியிருக்கு. ஒருவேளை நாளைக்கு அவங்க மாற்றலான்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு தெரியல, மாற்றக்கூட செய்யலாம். அப்போ என்ன செய்ய முடியும்? அதையும் ஏற்றுக்கு தானே போக. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்ட்ரக்சர்டாக இந்த தீர்ப்பை முழுசாக படிச்சுட்டு இதுக்கு ஃபர்தராக என்ன செய்யறதுன்றது நாங்கள் செய்ய போகிறோன்றது அவர் வெளிப்படையாக சொல்கிறாங்க. இல்லை, இவங்க நீங்கள் இதை தனித்து பார்க்குறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அஜித் பவார் 4000 கோடி ஊழல்னு சொன்னாங்களே, என்னாச்சு? சுவேந்து அதிகாரி ஊழல்னு சொன்னாங்களே, என்னாச்சு? அதே போல் ஹேமந்த் பிஸ்வா சர்மா அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் ஊழல் குற்றச்சாட்டு இவங்க தான் சொன்னாங்க, என்னாச்சு?
ஸோ இதை பற்றியும் இவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ்ஸால் வழிநடத்தப்படுகிற பிஜேபி இன்னொரு அரசியல் கட்சி அல்ல. எல்லா கட்சியும் தவறுகள் செய்யும். இது தவறுகள் தான் இவர்களை பொறுத்தவரை நீதியாகவும் நியதியாகவும் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் சிரமப்படும். எனவே தான் இந்த ஃபாசிஸ்டிக் நேச்சர், ஃபாசிச தன்மை உள்ளவர்கள் என்று சொல்லுகிற போது இது எல்லாமே சேர்ந்தது. ஒரு முறையான விசாரணைக்கோ அல்லது விசாரணை அமைப்புகளின் கட்டுப்பாட்டுக்கோ அல்லது சட்டத்திற்கோ கட்டுப்பட்டவர்களாக இவர்கள் தங்களை வைத்து கொள்ள மாட்டார்கள். அதை மீறுவாங்க. மீறும்போது அதை யாராவது தட்டி கேட்டால் அவங்கள தட்டி விட்டு போயிடும். ஓகே, இதில் அதை இவருக்கு எதிராக சாட்சியாக மாறி போனேன், அதாவது முதல் குற்றவாளின்னு குறிப்பிட்ட நபர் சாட்சியாக மாறி போகிறாரு, ஆந்திராவை சேர்ந்தவர். ஆனால் அந்தமாரி இந்த லிக்வர் ஸ்கேமில் இருந்த கம்பெனிகள்கிட்ட பாஜக தேர்தல் பத்திரம் மூலிமா நன்கொடை வாங்கினதுன்றதும் அப்போ பேசப்பட்டது. ஆனால் இப்போல்லாம் இதெல்லாம் புரியுமா மக்களுக்கு என்ன நடந்ததுன்றத? இல்லை, அவங்க லிக்கர் ஸ்கேம் மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் இருக்கிறது என்ன, மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்கிறவங்ககிட்ட நிறையா டொனேஷன் வாங்கியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனிக்கு 125 கோடி ரூபா, தமிழ்நாடு பாஜகவுக்கு மட்டும். நீங்கள் அண்ணாமலை ரொம்ப வாய் நீட்டி பேசுவார் தெரியுமா? அநேகமாக நீங்கள் முன்னால் ஒரு டேபிள் போடலைன்னா அவருடைய நாக்கு தரையவே தட்டிடும், அவ்வளவு நீளமாக பேசுவார். 125 கோடி ரூபாய் கிக்பேக் தான் அது சொல்லப்போனால். நீங்கள் மைக்ரோ சிப் உருவாக்குற இடத்துக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 50%, ஸ்டேட் கவர்மெண்ட்டு 20% எது கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. 30% தான் அந்த ப்ரொமோட்டர் யாரோ அவர் கொடுப்பாரு. ஆனால் 100% ஓனர்ஷிப் யார்கிட்ட போயிருந்தா ப்ரொமோட்டர்கிட்ட போயிடும். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சிக்கிட்ட அது ஒரு 125 கோடி ரூபா ஒருத்தட்ட இருந்து தமிழ்நாடு பிஜேபிக்கு டொனேஷன் வருது. அது கொடுத்தது யாருன்னு பார்த்தோன்னா ட்ரையம்ப்னு ஒரு என்ஜிஓ. அந்த ட்ரையம்ப் என்ஜிஓ இல்லை, அது ஒரு ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட் யாருன்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி கொடுக்குது. அந்த கம்பெனிக்கு இவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னா அவங்க 125 கோடி ரூபா தமிழ்நாடு பிஜேபிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வெள்ளையாக கொடுத்தது மட்டும், கருப்பாக எவ்வளவு சென்ட்ரல் பிஜேபி கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒருத்தர் சொல்லக்கூடுமே டொனேஷன் கொடுத்தாலே அது ஊழல் தானா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னால் இவங்க இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளாக அவங்க 21 கோடி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 21 கோடி மட்டும்தான் கொடுத்தவங்க ஒரே வருஷத்தில் 125 கோடி கொடுப்பதற்கான காரணம் என்ன? அப்படி நேரடியாக கொடுக்கணும்னா நேரடியாக கொடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு ட்ரையம்ப் என்கிற ட்ரஸ்ட்டுக்கு மாற்றி அதை மாற்றணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எனவே இவங்களுக்கு அந்த மாதிரி பேசுவதற்கான எந்த யோக்கியதாம்சமும் இல்லாதவர்கள். நீங்கள் வெறுமனே இது ஏஜென்சி, இடி இப்படி மட்டும் சொல்கிறோம். உண்மையான குற்றவாளி, நேரடியான குற்றவாளி, பிரைம் அக்யூஸ்ட் யார் அப்படின்னு சொன்னால் சங் பரிவார் தான். இல்லை, கரெக்டு. இப்போது அதான் இப்படி ஒரு கட்சியை கிட்டத்தட்ட காலி பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு முயற்சி இருக்குது, கேரளாவில் முயற்சி இருக்குது, எல்லா இடங்களும் நடக்குது. அதாவது ரெசிஸ்ட் பண்ணுறவங்களும் காலி பண்ணிடுறாங்க, இல்லாதவங்கள அவங்களே, அதாவது அவங்க சரணடைகிறவங்களும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஆனால் நீதிமன்றங்கள் இந்தமாரி விஷயத்தில், அது எலக்ட்ரல் பாண்ட் விஷயமா இருக்கட்டும், இந்தமாரி விஷயமா இருக்கட்டுமே சரி, இந்த ஏஜென்சிஸ் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ எஸ்பிஐ மேலே சில விமர்சனம் வச்சுது. ஆனால் இதை இவங்க தான் செய்கிறாங்க, இவங்க தான் அப்படி கட்டுப்படுத்துகிறாங்க, சுயேட்சை ஏன் கூட மாட்டுறாங்க, அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க விமர்சனங்கள் எல்லா அரசியல் கட்சியாளர்களும் வைக்க முடியுது, நீதிமன்றங்களை வாதங்களாகவே வைக்க முடியுது. அப்படி வைக்க முடிஞ்சால் நீதிமன்றங்களையும் அதை நோக்கி போக மாட்டேது. நீதிமன்றம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இப்போது இல்லை, நான் ஒரு நேம் சேக் கூட சொல்கிறேன், ஒரு என்ன சொல்றது, ஒரு சடங்குக்குனாச்சும் அப்படி ஒன்று வரது இருக்குல்ல. இல்லை, அதுதான் சடங்குக்காகவாவது சில நேரங்களில் சொல்லுவாங்க. அதில் அவங்கள டேமேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் காங்கிரீட்டான இஷ்யூஸ் வரும்போது ரொம்ப மோசமாக ராஜாவை மிஞ்சிய விசுவாசியாக நடந்துப்பாங்க. உமர் காலித்தும் சாஜில் இமாமும் பெயில் கேட்குறாங்க, கொடுக்காம போங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் 1 வருஷம் கழித்து தான் பெயில் கேட்க முடியும்னு உச்சநீதிமன்றமே சொல்லிச்சுன்னா எங்கே போகிறது? அதை கேட்கும்போது தான் என்ன தெரியுதுன்னா, இப்போ இருக்க தலைமை நீதிபதியும் சரி, அதற்கு முந்தி இருந்த நீதிபதியும் சரி, இந்த கேஸை விசாரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இவ்வளவு கொடூரமாக தாக்குதல் நடத்தும் போது கொஞ்சம் தைரியமாக இருக்கிறவங்ககிட்ட கொடுக்காம பிஜேபி சார்புள்ளவர்கள் என்பவர்களை பார்த்து, அதிலும் ஜூனியராக இருக்கிறவங்கள பார்த்து இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எனவே நீங்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக வந்துவிட்ட பிறகு அதில் ஆகா ஓன்னு சொல்கிறதுல எதுவும் கிடையாது. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 33 பேரில் 2 பேர், ஒரு இஸ்லாமியர் இருக்கார், ஒரு கிறிஸ்தவர் இருக்கார், மீதி இருக்கக்கூடிய 31 பேரில் 9 பேர் விஹெச்பியினுடைய ஒரு நிகழ்ச்சியிலையோ பல நிகழ்ச்சிகளிலேயோ கலந்து கொண்டவர்கள் என்பதை மறந்து விடாதீங்க.
ஸோ இதெல்லாம் சேர்த்தது தான். இதெல்லாம் வந்து இப்போ என்ன அப்படின்னா, இதை நீதிமன்றம் ஏன் சொல்ல மாட்டேன்னா, சொன்னால் உங்களுக்கு முரளிதருக்கு நடந்தது மாதிரி நடக்கும், சொன்னால் உங்களுக்கு லோயாவுக்கு நடந்தது மாதிரி இருக்கும், சொன்னால் உங்களுக்கு அத்துல் ஸ்ரீதரனுக்கு நடந்தது மாதிரி நடக்கும். இல்லை அவங்கள மாரி பழிவாங்கப்படும் மட்டுன்றது தான் பிரச்சனையா, இல்லை பாஜக கனவு கண்டுறது தான் அவங்களும் கனவு கண்டுறாங்களா? நீங்கள் சொல்கிறக்கூடிய நபர்கள்லாம் எல்லாரையும் பொதுவாக சொல்லுங்கள். இல்லை அதுதான் அவங்களோடது. இப்போ ஜிஆர் சாமிநாதன் அப்படி தானே சொல்லியிருக்காரு. அவர் நான் ஒரு காரியகர்த்தான் தானே பேசியிருக்காரு. எச்சில் இலையில் உருளுவது புண்ணியம் கிடைக்கும் என்றால் சுப்ரீம் கோர்ட்லையும் கேட்குறேன். சுப்ரீம் கோர்ட்லையும் ஆமாம், எல்லா இடத்துலையும் அவங்க ஆளை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இயல்பிலேயே மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆசைகள் இருக்குல்ல, பேராசைகள், அது நானும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடணும், நான் கவர்னர் ஆகிடணும், நான் ஓய்வு பெற்ற பிறகு ஏதாவது நேஷனல் லா அகாடமியில் நான் சேர்மனாக போய் உட்காந்துடணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. சரி, நீங்கள் என்னைக்கு இது ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயம் இருக்கிற போது தான் இது நடக்கும். நாம் தப்பு பண்ணால் பார்லிமெண்ட் சும்மா விடாதுங்கிற பயம் நீதிபதிக்கு இருக்கணும். நீதிபதிக்கு அதே போல் நீதிபதிக்கு பயம் இருக்கிறது மாதிரி நாம் தப்பு பண்ணால் நீதிமன்றம் சும்மா இருக்காதுன்னு அரசியல்வாதிக்கு பயம் இருக்கணும். ஆனால் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன விதமான நிலையை ஏற்படுத்தும்? இது வந்து கிட்டத்தட்ட கொள்ளையடிக்கிறவங்களும் போலீஸ் ஸ்டேஷனும் நீதிமன்றமும் ஒன்றா இருந்தால் எப்படி நடக்குமோ அந்த நிலையை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். சவுத் குரூப்ஸ் வந்து இந்தமாரி காரியங்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி இடியோட அறிக்கையிலே அது மென்ஷன் பண்ணி தான் கோர்ட்டும், அந்த சிபிஐ கோர்ட்டும் வந்து அதை மென்ஷன் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன சொல்ல வராங்க, என்ன ஃப்ரேம் பண்ணி? இல்லை அதில் அவங்க சொல்ல வர்றது, பொதுவாக குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பல பேர் தென் மாநிலங்களை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக நீங்கள் வந்து கவிதா அவங்களோட சேர்ந்தவங்க இப்படி சிலரை சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்கள கலெக்டிவாக சொல்லும்போது அவங்களெல்லாம் சவுத் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க சவுத் குரூப்னா அப்போ நார்த்லேருந்து குற்றம் சாட்டப்பட்டவங்கலாம் நார்த் குரூப்னு தானே நீ சொல்லியிருக்கணும். அதை சொல்லலையே, இதை மட்டும் சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு இதுக்கு வந்து லீகல் டேர்ம்ஸ் என்ன இருக்குது? அதாவது சவுத் குரூப் அப்படின்னு சொன்னால் தெற்கத்தி கும்பல் அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் ஏதோ தப்பாக நடக்கிறவங்க, ஊழல் செய்கிறவங்க அப்படி மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படிங்கிறத தான் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கார். அது இவங்க டாக்குமெண்ட்டில் எவ்வளோ இடத்துல அப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது, சவுத் குரூப்புக்கு மட்டும் சொல்கிறீங்க, நார்த் குரூப்னு நீங்கள் சொல்லலையே அப்படின்னா உங்களுக்கு வந்து பாரபட்சம் இருக்குதானே, இது ரொம்ப அன்எத்திக்கலாச்சே, இல்லீகலாச்சே, ஏன் இப்படி சொல்கிறீங்க, இது வந்து லீகல் டேர்ம்ஸில் இப்படி வார்த்தையை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டுக்காங்க. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் ஒட்டுமொத்த தரமும் சீரழிஞ்சு போன பிறகு அப்பாயின்மெண்ட்ரால யோக்கியமாக அப்பாயின்ட் பண்ணால் அவன் சரியாக நடந்துப்பான். நீங்கள் வந்து அதுக்கு தகுதியற்ற நபரை நீங்கள் நியமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உதாரணமாக யூபிஎஸ்சியுடைய சேர்மனாக இதுக்கு முந்தின ஆள் மனோஜ் சோனி, அவர் யாருன்னா நரேந்திர மோடிக்கு பேச்சு எழுதுறவர். ஓகே, அவர் எப்படி அதை டீல் பண்ணுவார்? ஸோ உங்களுக்கு விருப்பமான ஆட்கள் சிபிஐயில் இருந்தாங்கன்னா அவங்க என்னென்னா இப்படி சவுத் குரூப், அவங்க ஏற்கனவே சொல்கிறாங்கல்ல, டிராவிடியன் ஐடியாலஜி அல்லது சவுத்து அல்லது வந்து கம்யூனிஸ்ட்டு அல்லது தெற்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதன் பேரில் அவங்களுக்கு இருக்க கோபத்தை எல்லாம் அவங்க காட்டுவாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்மளும் அப்படி ஒன்று எழுதுனா நமக்கு ஒரு ஏதாவது சீட்டு கிடைக்குமா அல்லது வேறு ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு அந்த அதிகாரிகள் எழுதியிருப்பாங்கங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய வெளிப்பாடு. இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், எனவே முற்றிலுமாக இந்த அமைப்புகளை அவர்கள் சீர்குலைத்து விட்டார்கள், கைப்பற்றி விட்டார்கள் என்று சொல்வது, நீங்கள் வந்து இப்போ நீங்களோ நானோ அதை கண்டுபிடிக்கல, கோர்ட்டை தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு. ஆமாம், இப்படி எவ்வளவு எழுதி வச்சுருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? ஸோ அவங்க வந்து அந்த அரசமைப்பு சட்டத்தையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விழுமியங்களையும் ஒழுக்கங்களையும் சிதைப்பது என்பது, ஏன்னா அவங்களால ஒழுக்கமாகவே இருக்க முடியாது, அவங்களால நேர்மையாகவே இருக்க முடியாது. நீங்கள் கேட்டீங்க எலக்டோரல் பாண்டு ஒன்று, பிஎம் கேஷ் ஃபண்டு, நீங்களும் நானும் இங்கே பிஎம் கசாப்பு கடைன்னு போட முடியுமா? பிரதமர் கசாப்பு கடை, பிரதமர் மட்டன் ஸ்டால், பிரதமர் கருவாட்டு கடைன்னு போட்டால் விட்டுருவாங்களா? அது ஒரு கான்ஸ்டியூஷனல் நேம், அதை எப்படி நீ போடுறாங்க? ஒருத்தர் பிரதமர் பிஎம் கேர்ஸ்னு ஓகே, அவர் நல்ல எண்ணத்தில் கூட உருவாக்கட்டும். ஆனால் அதை என்ன சொல்கிறாங்க, தனிப்பட்ட ஃபண்டுன்னு. இப்போ தனிப்பட்ட ஃபண்டுன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? அநேகமாக அது வந்து 28ஆம் தேதி அன்னைக்கு பிஐபி பப்ளிக் இன்ஃபர்மேஷன்
பீரோ. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஐபிஆர் மாதிரி அவங்க வந்து அரசனுடைய எல்லா அறிவிப்புகளையும் அவங்க தான் வெளியிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டு இருந்தால் கூட கொரோனா மாதிரியான ஒரு கடுமையான பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு இந்திய அரசாங்கம் ஒரு நிதியத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அதுதான் பிஎம் கேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்திய அரசாங்கம் ஒரு நிதியத்தை உருவாக்க நினைத்து உருவாக்கிய நிதியத்துக்கு பேரை யாராவது வந்து அது ப்ரைவேட் ஃபண்டுன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? சாதாரணமாக நம்ம கிராமத்து பாசையில் சொன்னால் எதை வேணாலும் முக்கி யார் வேணும் பண்ணாலும் அடிப்பாங்க இப்படி சொன்னான். ஆனால் அவங்க கொஞ்சம் கூட கூச்ச நச்சம் இல்லாமல் அதை சொல்கிறாங்க. கோர்ட்டு ஏற்றுக்குச்சே, எலக்ட்ரல் ஃபண்டை திரும்ப கொடுறான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுச்சே, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவங்க செய்கிறது எல்லாமே தவறு அல்லது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட தவறுகள் என்று இருந்தால் ஓகே, நீதிமன்றம் அதை வந்து பேசட்டும், சரி பண்ணால் நம்ம சரி பண்ணிப்போம்னு நினைப்பாங்க. இவங்க அப்படி இல்லை. தவறு செய்கிறோம் என்று தெரியும், திருட்டுத்தனம் பண்ணுறோம்னு தெரியும், அதை அப்படி செய்கிறாங்க. செஞ்ச பிறகு அது வந்து பிரச்சனைக்குள்ளாகாமல் இருப்பதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புலனாய்வு அமைப்புகளையும் நீதிமன்றத்தையும் அவர்களுக்கு ஆதரவாக வைத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான். எனவே இது வந்து இந்தியாவினுடைய சுயேட்சையான அமைப்புகளின் மீது அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய அவங்க பாஷையில் சொல்லணும்னா என்ன சொல்கிறது, துல்லிய தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இந்த அமைப்புகளினுடைய சுதந்திரத்தின் மீது, சுயேட்சையாக செயல்படும் தன்மையின் மீது அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய கொரோனா தாக்குதல், அதனுடைய விளைவு. சொல்யூஷன் என்ன அதுக்கு? அதாவது மக்கள் தான் வெளியே வரணும். இனிமே நீங்கள் எல்லாமும் கெட்டு போன பிறகு உலகத்தில் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், இறுதியாக எல்லாமும் கெட்டு போன பிறகு, இப்போ ஹிட்லர் வந்து இராணுவத்தை அவன் கையில் வச்சுக்கிட்டான், கோர்ட்டை அவன் கையில் வச்சுக்கிட்டான், பார்லிமெண்ட்டு ஒத்து வரல அவனுக்கு அப்படின்னோன்னா பார்லிமெண்ட்டில் ஒரு குண்டை போட்டுட்டு நாடாளுமன்றத்தை இவங்க எரிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டான். எல்லா பத்திரிகைகளையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான், எல்லாமும் செஞ்சான். ஆனாலும் கூட மக்கள் கிளந்தெழுந்தார்கள். சோவியத் யூனியன் மாதிரியான இடத்துல திருப்பி அடித்தாங்க. அவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டி வந்தது. முசோல்னிக்கு அப்படி தான் நேர்ந்தது. எல்லா விதமான சர்வாதிகாரிகளுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் அதுதான் நேர்ந்திருக்கிறது. எனவே மக்கள் இதை புரிந்து கொண்டால் அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் நரேந்திர மோடி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னா நீ யோக்கிய எல்லாரும் சம்பவம் மறைச்சு வைக்கணும்னு நினைப்பாங்க. அது அப்படி ஒரு டிஸ்கஷன் வந்ததுன்னா அது வரும். எல்லா நாளும் எல்லாத்தையும் ஏமாற்ற முடியாதுல்ல. நரேந்திர மோடி மாதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லா இந்தியர்களையும் எல்லா நேரத்துலையும் ஏமாற்ற முடியுமா என்ன? நிச்சயமாக மக்கள் அதுக்கு நியாயம் வழங்கித்தான் தீர்வார்கள். இறுதியாக மக்கள் தான். ஓகே, ஒரு கெஜ்ரிவாலோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா? அதாவது அவரால் முன்ன மாரி ஃபங்க்ஷன் ஆக முடியுமா? மக்களுக்கு மீண்டும் அவர் மேலே நம்பிக்கை வருமா? இல்லை நமக்கு அவர் மக்கள்கிட்ட அவர் போகணும், மக்கள்கிட்ட அவர் போய் இதை சொல்லணும். என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி இப்படி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு, இந்த 25 ஆண்டுகளுக்கு பின்னால் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்காக இதை செஞ்சுருக்காங்க, இதை இதர மாநிலங்களிலும் அவங்க செய்வாங்க என்பதை அவர் தெருவாக ஊராக எல்லா இடத்துலையும் அவர் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் சொல்லணும். அதுதான் அவர் செய்ய முடியும். பட் லீகலாக ஒன்றும் ரெமடி இருக்காதுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஓகே, இந்தமாரி இடி அதிகாரிகள், சிபிஐ அதிகாரிகள் அதாவது இப்போ பாதிக்கப்படுற கட்சியாக இருக்கட்டும், இல்லை அதோட கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை பொதுவாக அப்போசிஷனாக இருக்கட்டும், ஒரு சில பேரை டார்கெட் பண்ணி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை ஜுடிஷியல் நடவடிக்கைக்குள்ளே கொண்டு போகிறது, அந்தமாரி அதாவது சொல்லி ஒரு ரெசிஸ்டண்ட் அப்படி தானே காட்ட முடியும். வெறும் அதை விமர்சனமாக புதுவெளியில் வைக்கிறதுனால மட்டும் அதான் அது 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 எல்லாத்துக்குமே ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கும்ல. அதுக்கு பின்னால் மக்கள் வெளியே வருவாங்க. இப்போ அரசியல் கட்சிகள் பேசுகிறோம், சொல்கிறோம், இதை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க அல்லது பெரும்பான்மை மக்களிடம் போய் சேரவில்லை என்கிற அபிப்பிராயம் இருந்தால் கூட ஒரு பகுதியினரிடம் சேர்ந்ததுனால தான் 303 தொகுதியில் இருந்தவங்க மெஜாரிட்டி கூட வர முடியாத நிலைமைக்கு வந்தாங்க. இந்த கேம்பெயினை நீங்கள் அதிகப்படுத்தணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வராங்க, தமிழ்நாட்டு பிஜேபி ஒரு இடத்தில் கூட அது வெல்ல முடியாதது மட்டுமல்ல, அது ஒரு இடத்துல கூட டெபாசிட்டும் வாங்கக்கூடாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உறுதி செய்தார்கள் என்றால் மோடிக்கு பயம். தமிழ்நாட்டில் இது எடுபடுமா படாதா இந்த மாதிரி நடவடிக்கை? இடி சிபிஐ வச்சு மிரட்டி இல்லை அவங்க ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில் செய்யலாமா இல்லையான்னு. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆதரவு இருக்காது, இது பேக் ஃபயர் ஆகும் என்று நினைக்கிறதுனால தான்
அவங்க தள்ளி நிற்கிறாங்க. ஆதரவுனா கட்சிகள் உறுதியா இருக்குன்றதா இல்ல மக்களே உறுதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க இதுக்கு ஒண்ணு திமுக தலைவர் அல்லது தமிழ்நாடு முதலமைச்சர் பவர்ஃபுல்லா அவங்கள கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனவே அவங்களுடைய டிசைன் என்னங்கிறத அவங்க கேடர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாரு, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. பொலிட்டிக்கலாக வேணா யாராவது ஒருத்தர் நினைக்கலாம் திமுகவை ஏதாவது அழிப்பாங்க போவாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் முதலமைச்சர் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை உண்மையிலே நான் அவரை பாராட்டணும்னு நினைக்கிறேன். அமித்ஷாவை நேரடியாக சேலஞ்ச் பண்ணுறது, பிரதமரை நேரடியாக சேலஞ்ச் பண்ணுறது. நேரடியாக சேலஞ்ச் பண்ணுறதுன்னா என்ன, மல்லுக்கு போகிறதா? இல்லை. நீங்கள் அவங்க செய்கிற தவறான காரியங்களை எந்த விதமான தயவுதாட்சியமின்றி, தடையின்றி, பயமின்றி தைரியமா சொல்றது. இன்னைக்குமே அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட விஷயத்தை பத்தியும் கோயம்புத்தூர்ல பேசியிருக்காரு. இது பழிவாங்கிற நடவடிக்கை தான் அப்படின்றத வெளிப்படையா பேசியிருக்காரு. அவரும் இவருக்கு தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்க கட்சிகளும் அப்படி இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அது பல மாநிலங்கள்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகிட்டு வருது. அது ஒரு த்ரெஷ்ஹோல்டு லிமிட் வரணும். அடுத்து அது நிறுத்துற அளவுக்கான வேகமா போகணும்னா அப்போ இதெல்லாம் சரியாகும் என்று தான் நினைக்கிறேனே தவிர இது குறுக்கு வழியே கிடையாது. நீங்க ஒவ்வொரு நபரிடமாக 140 கோடி பேரிடம் பேச முடியுமா என்று கேட்டீர்கள் என்றால் முடியாது. ஆனால் எப்போதுமே 1/3 பகுதி, ஒரு 30-35 கோடியிடம் உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும்னா அடுத்து அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டியிருக்கு. பிஜேபி அதனுடைய கொள்கை வேற, அல்லது ஆர்எஸ்எஸ் அதனுடைய கொள்கை வேற. எனவே கொள்கை வேற இருக்கிறதுனாலே அவங்க ஆள முடியுமான்னு பலர் ஒரு நியாயம் போல கேட்குறாங்க. அப்படி இல்லை, ஆள்வதல்ல, இவர்கள் அழிப்பதற்கு அங்கீகாரம் கேட்கிறார்கள். இவர்களுக்கு போடுற ஓட்டு இந்தியாவை அழிப்பதற்கான ஓட்டு. எனவே தான் நாம் என்ன சொல்கிறோம்னா, இது மற்றது மாதிரி பார்க்கக்கூடாது, இவங்களை வேரோடி மண்ணோடும் அந்த தத்துவம் கிள்ளி எறியப்பட வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறோம். அதுக்கு காரணம் இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.